நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு சீரம் பார்க்க போகிறோம். இது ஃபர்தராக வந்து அதோட சீரம், ஃபேஸ் வாஷ் அண்ட் என்ன டைப் ஆஃப் சோப் யூஸ் பண்ணலாம் அண்ட் என்ன டைப் ஆஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் ட்ரை ஹேர், ட்ரை அண்ட் ஃப்ரிஸ் ஹேர், அந்த மாதிரி அந்த சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது ஒரு நியாசினமைட் சீரம். சீரம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் அண்ட் நம்ம சிடிஎம் ப்ராசஸ்னு சொல்லுவோம், கிளென்சிங், மாய்ஸ்சரைசர் அண்ட் டோனிங். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசரை விட சீரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் நியாசினமைட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போர்ஸ் இருக்கும். ஸோ அந்த போர்ஸை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சீரம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அந்த சீரம் தான் இப்போ நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இதை நம்ம மேக் பண்ண போகிறோம். இது எல்லா ஸ்கின் டோனுக்கும் போடலாம், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் போடலாம். ஒரு சீரம்னு பார்த்தீங்கனாலே அதில் வந்து மோர் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நார்மல் வாட்டர் இல்லை இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணாமல் எக்ஸ்ட்ராக்ட்ஸாக ஆட் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அண்ட் லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், நல்லா கலர் பூஸ்டிங்காக. அண்ட் தென் வந்து இதில் வந்து விட்சசல் அண்ட் க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாசினமைட் பவுடராக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். அண்ட் இங்கே வந்து திக்கனராக வந்து நம்ம ஹெச்பிஎம்சி யூஸ் பண்ணுறோம். ஹெச்பிஎம்சி வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கனிங் ஏஜென்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிசரினும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்கின்ல வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ விட்டமின் B5 விச் இஸ் டீபேந்தனால்னு சொல்லுவோம். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் அட் லாஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினாக்சியத்தினால ப்ரெசர்வேட்டிவ்க்கு யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ ஃபார் தேட் வி ஆர் யூஸிங் ஃபினாக்சியத்தினால். ஸோ நவ் வாட் வி ஹேவ் டு டூ, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் கிளிசரின் இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நியாசினமைட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். And then panthenol D-panthenol. இது ரொம்ப திக்காக இருக்கும், பட் இது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்பாட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் we want to add HPMC. ஸோ இப்போ இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ இந்த HPMC ஆட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு திக்கனிங் கிடைக்கும். HPMC உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆக கண்டிப்பாக ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். ஸோ ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் 1/2 hour. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக ஆகும்னா நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நான் ஐ எம் லீவிங் இட் ஃபார் 1/2 hour. ஸோ லெட்ஸ் சி ஆஃப்டர் 1/2 hour எப்படி இருக்குன்னு. 35 minutes ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. இன்கேஸ் டிசால்வ் ஆகாத ஏதோ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். Okay, now I'm going to add phenoxyethanol, which is preservative. That's it. Your serum is ready. So resting time of 12 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் we can use this serum. Okay, so நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகும். நல்லா வாட்டர் கண்டென்ட்டோடு இருக்கும், நல்லா மாய்ஸ்சரைஸ் இருக்கும். That's all. In the video, please do comment, and if you have any doubt, let me know. Thank you. Bye bye.